Hello students. So in the last class we saw about the periodic classification of elements, the beginning part, that is Daubernin's law of triads, Newland's law of octave, Mendeleev periodic table and its limitations. See, Mendeleev periodic table அப்படின்னா இப்போ வேரியஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது. ஸோ லேட்டராக வரும்போது அவருக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ ஒரு ப்ராப்பராக ஒரு பொசிஷன் எதுவுமே கொடுக்கல. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு ஒரு பீரியாடிக் டேபிள் வந்தது தான் என்ன அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிள். அந்த டேபிள் தான் ஸ்டில் வி ஆர் ஃபாலோயிங். ஸோ இன் 1913 த இங்கிலீஷ் ஃபிசிஸ்ட் ஹென்ரி மோஸ்லி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான், பட் ஹீ பிலாங்ஸ் டு ஃபிசிஸ்ட். ஸோ ஃபிசிக்ஸ் படித்தவர் through his X-ray diffraction experiments. So சும்மா சாதாரணமாக நம்ம அரேஞ்ச் பண்ணிட முடியாது. ஸோ he did the experiment, X-ray diffraction experiments proved that the properties of elements depend on the atomic number and not on the atomic mass. ஸோ இவர் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு எலமெண்ட்ஸ் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தேர் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் எது அப்படின்னா ஹைட்ரஜன், நம்பர் 2 யார் அப்படின்னா ஹீலியம், நம்பர் 3னா லித்தியம், 4னா பெரிலியம், அந்த மாதிரி. ஸோ அதோட அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. So consequently, so modern periodic table வந்து மெயின்லி எதை பேஸ் பண்ணி தான் அட்டாமிக் நம்பரை வந்து பேஸ். See, this modern periodic table is extension of the original periodic table. அதாவது மெண்டலீவோட பீரியாடிக் டேபிளையே அப்படி ஜஸ்ட் மாடிஃபை பண்ணி ஒரு அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணதுனால இட் இஸ் கால்ட் அஸ் அ லாங் ஃபார்ம் ஆஃப் த பீரியாடிக் டேபிள். ஸோ அந்த லா பார்த்தீங்கன்னா இட் இஸ் இம்பார்ட்டன்ட் புக் பேக் கொஸ்டின். ஸோ ஸ்டேட் மாடர்ன் பீரியாடிக் லா அப்படி கேட்டாங்கன்னா த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். அதாவது ஒரு எலமெண்ட்டோட ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது, அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ அட்டாமிக் நம்பர் 1 அந்த மாதிரி ஃபஸ்ட் குரூப்பில் செகண்ட் குரூப்பில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸுக்கெலாம் ஒரே மாதிரியான ஃபிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ திருப்பி அந்த லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். த கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதே ஸ்டேட்மெண்ட் தான் மெண்டலீவுக்கு பார்த்தோம். ஆனால் மெண்டலீவ் வந்து அந்த அட்டாமிக் நம்பருக்கு பதில் என்ன இருந்தது, அட்டாமிக் மாஸ் அப்படின்னு இருந்தது. ஸோ அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லாங் ஃபார்ம் ஆஃப் தி பீரியாடிக் டேபிளோட ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம். ஸோ பீரியாடிக் டேபிளோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் தி இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தி அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிருக்கு. அது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட், அது நமக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்து ஹரிசாண்டல் ரோஸ். இப்போ நான் நெக்ஸ்ட் பிக்சரில் வந்து பீரியாடிக் டேபிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் அப்படியே மூவ் ஆகும்போது த ஹரிசாண்டல் ரோ அதெல்லாம் தே ஆர் கால்ட் அஸ் பீரியட்ஸ். ஸோ டோட்டலி எத்தனை பீரியட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 7 பீரியட்ஸ் வந்து இருக்கும். அடுத்து த எலமெண்ட்ஸ் விச் ஆர் பிளேஸ்ட் இன் தி பீரியட் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன் தேர் ஆட்டம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் ரோவில் இருக்கும். சப்போஸ் செகண்ட் ஷெல் அப்படின்னா எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகக்கூடிய பாத்து, செகண்ட் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ இது செகண்ட் ஹரிசாண்டல் ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை த எலமெண்ட்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் தி பீரியட்ஸ் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன் தி ஆட்டம். அடுத்து பார்த்தோம்னா வெர்டிக்கல் காலம், அப்படி டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே அப்படின்னு லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 18 லைன்ஸ் இருக்கும். அந்த பிக்சரில் காமிக்கிறேன். ஸோ வெர்டிக்கல் காலம்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் டாப் டு பாட்டம் ஆர் கால்ட் குரூப்ஸ். ஸோ தெர் ஆர் டோட்டலி 18 குரூப்ஸ் இன் த பீரியாடிக் டேபிள். ஸோ இது எல்லாமே தே ஆர் கம்மிங் அண்டர் தி ஒரு பர்டிகுலர் குரூப் அப்படிங்கிறாங்க. பேஸ்ட் ஆன் தேர் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் தே ஆர் குரூப்ட் இன் டு வேரியஸ் ஃபேமிலிஸ். ஸோ இதில் குரூப்ஸ் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் பார்த்தோன்னா என்னென்ன குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் குரூப் ஆல்கலி மெட்டல். புரியுதா? ஃபர்ஸ்ட் குரூப் மொத்தம் டோட்டலி 18 குரூப் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் குரூப் இஸ் கால்ட் ஆல்கலி மெட்டல். செகண்ட் குரூப்புக்கு பேர் ஆல்கலைன் எர்த் மெட்டல். குரூப் நம்பர் 3லேருந்து 12 வரைக்கும் தே ஆர் கால்ட் அஸ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். குரூப் நம்பர் 13 இஸ் கால்டு போரான் ஃபேமிலி. ஏன்னா அந்த ஸ்டார்டிங் எலமெண்ட் நமக்கு போரான் தான். ஸோ அதனால் அந்த ஹோல் ஃபேமிலிக்கு பேர் என்ன, போரான் ஃபேமிலி. அடுத்து 14th பார்த்தோன்னா கார்பன் ஃபேமிலி. அடுத்து 15th நைட்ரஜன் ஃபேமிலி. 16th பார்த்தோன்னா ஆக்சிஜன் ஃபேமிலி ஆர் அதுக்கு இன்னொரு நேம் சால்கோஜன் ஃபேமிலி. 17th குரூப் இஸ் கால்ட் அஸ் ஹாலோஜன் ஃபேமிலி. 18th குரூப் இஸ் கால்ட் அஸ் நோபல் கேசஸ். ஸோ குரூப் நம்பர் 1லேருந்து 18 வரைக்கும் அந்த ஃபேமிலிஸுக்கு என்னென்ன நேம் அப்படிங்கிறது பார்த்தோம். So now we are going to see the periodic table. So அந்த periodic table பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் ஹைட்ரஜன், தென் ஹீலியம், லித்தியம், பெரிலியம் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 தட் ஹரிசாண்டல் ரோஸ் ஆர் கால்ட் அஸ் என்ன சொல்கிறோம் பீரியட்ஸ் அப்படிங்கிறோம். வெர்டிக்கலாக லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் மொத்தம் டோட்டலி கவுண்ட் பண்ணி பாருங்கள் 18 குரூப்ஸ் ஆர் தேர். அதில் ஃபர்ஸ்ட் குரூப் is called as alkali, second group is called as alkaline earth,
அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் 3 to 12 வரைக்கும், அதாவது எஸ்சி அப்படின்னா ஸ்காண்டியம் அண்ட் இசட்என் வந்துச்சுன்னா ஜிங்க். ஸோ ஸ்காண்டியம் டு ஜிங்க் வரைக்கும் குரூப் நம்பர் 3லேருந்து 12 வரைக்கும் தே ஆர் கால்ட் அஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ். அண்ட் குரூப் நம்பர் 13 போரான் family, group number that is group number 14 is called carbon family, 15 is called nitrogen, and 16 is called as chalcogen, 17 is called halogen, and last 18 is called as noble gas family. So இதெல்லாமே அந்த periodic table இருக்கக்கூடிய அந்த full complete என்ன சொல்கிறோம், that is all the groups and as well as periods. next பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்டூ பிளாக்ஸ். ஸோ அந்த எலமெண்ட்ஸை பிளாக்காக எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக், அந்த மாதிரி 4 பிளாக்ஸாக நமக்கு வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த பீரியாடிக் டேபிள்லேயே நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு 2 குரூப் மட்டுமே என்ன சொல்லலாம், தட் இஸ் ஆல்கலி அண்ட் ஆல்கலைன் எர்த் மெட்டல் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து குரூப் நம்பர் 3லேருந்து 12 வரைக்கும் பார்த்தோம்ல, தே ஆர் கால்ட் அஸ் டி பிளாக் அப்படிங்கிறாங்க, டி பிளாக். அடுத்த குரூப் நம்பர் 13லேருந்து 18 வரைக்கும் தே ஆர் கால்ட் அஸ் பி பிளாக் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த பாட்டமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 ரோ தனியாக பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், தே ஆர் கால்ட் அஸ் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தேர் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் they are classified into S block, P block, D block and F block. So now we are going to see S block elements. S block elements na enna, it includes group number 1 and group number 2. Group number 1 na enadhu alkali metals, group number 2 அப்படினா alkaline earth metals. They are also called as representative elements. The elements of group 1 எல்லாமே எப்படி தான் இருக்கும், எல்லாமே மெட்டல்ஸ் தான். தே ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் சொல்யூஷன்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்டில் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ மெயினாக என்ன சொல்கிறோம், குரூப் நம்பர் 1ம் குரூப் நம்பர் 2ம் ரெண்டும் சேர்ந்து தான் என்ன சொல்கிறோம் எஸ் பிளாக். அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்கிறோம், ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அண்ட் எல்லாமே என்ன தான் மெட்டல்ஸ். அடுத்து குரூப் நம்பர் 2 ஆல்சோ மெட்டல்ஸ். தே கம்பைன்ட் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் ஆக்சைடு. ஸோ தே ஆர் கால்ட் எர்த் அண்ட் தீஸ் ஆக்சைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆல்கலைன் சொல்யூஷன். அதனால தான் அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், ஆல்கலைன் எர்த் மெட்டல். அப்போ ஃபஸ்ட் குரூப்புக்கு பேர் ஆல்கலி. செகண்ட் ஏன் ஆல்கலி அப்படிங்கன்னா வாட்டரோட ரியாக்ஷன் ஆகும்போது இட் ப்ரொடியூசஸ் ஆல்கலீஸ். இப்போ சோடியம் வாட்டர் கூட ரியாக்ஷன் ஆகும்போது சோடியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி வருதுனால ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஆல்கலி மெட்டல்ஸ். அதே மாதிரி குரூப் நம்பர் 2ல் பார்த்தோம் அப்படின்னா when combined with oxygen it forms oxides தரதுனால எல்லாமே earth crustல கிடைக்கிறதுனால so they are called as alkaline earth metals. so இந்த பிக்சர் நம்ம இந்த ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா S block elements அதோட கிளாசிஃபிகேஷன், தட் மீன்ஸ் 2 தான் இருக்குது. ஒன்று வந்து ஆல்கலி மெட்டல்ஸ், இன்னொன்று வந்து alkaline earth metals. ஸோ நெக்ஸ்ட் P block elements. These elements are group number 13 to 18. ஸோ 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அதுக்கு பேர் தான் என்னது பி பிளாக் எலமெண்ட்ஸ். தே இன்க்ளூட் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் ஃபேமிலிஸ் இன் அடிஷன் டு நோபல் கேஸஸ். அதாவது போரான் ஃபேமிலி 13, கார்பன் ஃபேமிலி 14, நைட்ரஜன் ஃபேமிலி 15, 16th வந்து ஆக்சிஜன், 17th வந்து ஃப்ளூரின் ஃபேமிலிஸ் அண்ட் லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 18 வந்து என்னது நோபல் கேஸ் ஃபேமிலி. தேர் ஆல்சோ கால்ட் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எலமெண்ட்ஸ். த பி பிளாக், இந்த பி பிளாக்ல மட்டும் ஒரு ஸ்பெஷல் கேசஸ் என்ன அப்படின்னா மெட்டல்ஸும் இருக்கும், நான் மெட்டலும் இருக்கும், செமி மெட்டல்ஸும் இருக்கக்கூடிய ஒரே பிளாக் எது அப்படின்னா பி பிளாக் தான். ஸோ இந்த பி பிளாக்ல தான் இட் கண்டெய்ன்ஸ் ஆல் தி 3 மெட்டல், நான் மெட்டல்ஸ் அண்ட் செமி மெட்டல்ஸ் ஆர் மெட்டலாய்ட்ஸ் கூட சொல்லலாம். மெட்டலாய்ட்ஸ் இன்னொரு நேம் தான் என்னது செமி மெட்டல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் D block elements. So D block elementல it includes group 3 to group 12. group number 3லேருந்து நான் எல்லோ கலர் பார்த்தோம்ல அதுலேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன தான் D block elements. இதில் மோஸ்ட்லி எல்லாமே நமக்கு என்ன தான் இருக்கும், மெட்டல்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்குது. எதுக்கெலாம் லெஃப்ட் சைடு பார்த்தோன்னா S block, ரைட் சைடில் பார்த்தோன்னா P block. ஸோ ரெண்டுக்கும் இன் பிட்வீனில் இருக்கிறதுனால they are called as transition elements. ஓகே, டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து டி பிளாக்கு இன்னொரு நேம். அடுத்து பார்த்தோம்னா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் 2 ரோ இருக்குது பாருங்கள். அதில் ஒவ்வொரு ரோலையும் 14 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இட் இன்க்ளூட்ஸ் 14 எலமெண்ட்ஸ் ஆஃப்டர் லாந்தனம் அண்ட் கால்டு லாந்தனாய்டு அதுக்கு பேர், அண்ட் 14 எலமெண்ட்ஸ் ஆக்டினம், ஏசின்னு ஆக்டீனியம் அதுக்கு அடுத்து இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆக்டினாய்டு. இது எல்லாமே நமக்கு பாட்டம் ஆஃப் த பீரியாடிக் டேபிளில் இருக்கிறதுனால தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் என்ன சொல்கிறோம், இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. Now comes to the what are the advantages of modern periodic table. So இந்த modern periodic table ஓட advantages என்ன?
The table is based on more fundamental property. என்னது அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இட் இஸ் ஈஸியாக நமக்கு வந்து ஒரு அடிப்படையாக ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டியாக நமக்கு இருக்குது. செகண்டு, இட் கோரிலேட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த எலமெண்ட் வித் இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சப்போஸ் இப்போ அட்டாமிக் நம்பர் 8 அப்படின்னா கண்டிப்பாக குயிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம், ஏன்னா ஆர்டரில் தான் இன்க்ரீசிங் ஆர்டரில் தான் இருக்கிறதுனால. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் தர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு அதோட பொசிஷனை ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து, த கம்ப்ளீஷன் ஆஃப் ஈச் பீரியட் இஸ் மோர் லாஜிக்கல் இன் அ பீரியட் தட் அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட ஷெல்ஸும் என்ன ஆகுது, இன்க்ரீசஸ். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு ஹரிசாண்டல் ரோ ஒவ்வொரு பீரியட்ஸும் எந்த எலமெண்ட்டோட முடியுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், அதாவது கடைசி 18th குரூப்பில் இருக்கக்கூடிய நோபல் கேஸோடு அப்படி கம்ப்ளீட்டாக கொண்டு போய் முடியுது. இது ஒரு ஸ்பெஷல். நெக்ஸ்ட், இட் இஸ் ஈஸி டு ரிமெம்பர் அண்ட் ரீப்ரொடியூஸ். குயிக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளே என்ன செய்யலாம், ஒரு நீட்டாக ஃப்ரேம் பண்ணி நம்ம எழுதலாம். Each group is an independent group and the idea of subgroups has been discarded. ஸோ ஒவ்வொரு குரூப்பும் தனித்தனி ஒரு ஸ்பெஷாலிட்டி ப்ராப்பர்ட்டி உள்ளது. ஸோ ஒன்று வந்து இன்னொரு குரூப்பை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஒன் பொசிஷன் ஆஃப் ஆல் ஐசோடோப்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் ஜஸ்டிஃபைட். அதாவது இப்போ மெண்டலி வந்து மாஸ் நம்பர் பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணார். அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு 2-3 மாஸ் நம்பர் இருக்கலாம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், ஐசோடோப்ஸ் அப்படின்னா. அட்டம்ஸ் ஆஃப் தி சேம் எலமெண்ட், சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃபர் இந்த மாஸ் நம்பருக்கு பேர் தான் என்னது, ஐசோடோப். ஆனால் நமக்கு இங்கே வந்து ஒரு எத்தனை ஐசோடோப்பை இருந்தாலும் அந்த ஆட்டமுக்கு ஒரே ஒரு அட்டாமிக் நம்பர் தான் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் ஒரே ஒரு அட்டாமிக் நம்பர் தான் அந்த இடத்துல நமக்கு இருக்கும். ஸோ ஒன் பொசிஷன் ஃபார் ஆல் ஐசோடோப்ஸ் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் justified since the isotopes have the same atomic number. Next, the position of the 8th group is also justified in the table. So 8th groupங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா நோபல் கேஸ். இதை வச்சு நம்ம கரெக்டாக ஸோ ஏதாவது ஒரு 5 பாயிண்ட்ஸ் கூட நம்ம படிச்சுக்கிட்டா போதும் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ த டேபிள் கம்ப்ளீட்லி செப்பரேட்ஸ் மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸை கம்ப்ளீட்டாக செப்பரேட் பண்ணுது. நான் மெட்டல்ஸ் வந்து எங்கே இருக்குது, ரைட் கார்னரில் இருக்குது, அது ஒன்று. தென் பொசிஷன் ஆஃப் சர்டன் எலமெண்ட்ஸ் விச் வேர் ஏர்லியர் மிஸ்ஃபிட், முன்னாடி வந்து கொஞ்சம் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா கூட நம்ம கரெக்ட் ஆர்டரில் வந்து இந்த பீரியாடிக் டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸுக்கு வந்து கீழே நீட்டாக ஒரு கிளியர் ஒரு ஐடியாவோட லாந்தனைட்ஸ், ஆக்டினைட்ஸ் பொசிஷனையும் அந்த இடத்துல நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஓவரால் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 8 or 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. யூ கேன் லேர்ன் எனி 5 பாயிண்ட்ஸ் ஃபார் த அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக். நெக்ஸ்ட், கமிங் டு தி பொசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இன் த பீரியாடிக் டேபிள். இது ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பொசிஷன் என்ன, ஹைட்ரஜனோட பொசிஷன் இந்த பீரியாடிக் டேபிளில் என்ன? ஹைட்ரஜன் வந்து நம்ம என்ன செய்யலாம், இருக்கிறதே ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். அதை லூஸும் பண்ணலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் கெயினும் பண்ணலாம். அப்படி லூஸ் பண்ணிச்சுன்னா இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ மெட்டல்ஸ் மாதிரி இருக்குது. இது கெயின் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஹாலஜன் மாதிரி இருக்குது, லைக் ஃப்ளோரின், குளோரின் மாதிரி. ஓகே, ஸோ ஹைட்ரஜன் கேன் லூஸ் இட்ஸ் ஒன்லி எலக்ட்ரான். இருக்கிறதே ஒரு எலக்ட்ரான் தான். ஸோ ஒன்லி எலக்ட்ரான் டு ஃபார்ம் அ ஹைட்ரஜன் அயான். ஒரு ஆட்டம் எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சுன்னா இட் பிகம்ஸ் H+, லைக் ஆல்கலி மெட்டல். இட் ஆல்சோ கெயின் 1 எலக்ட்ரான் டு ஃபார்ம் த. சம்டைம்ஸ் என்ன ஆகுது, ஏதாவது ஒரு குளோரின், தட் மீன்ஸ் இப்போ ஒரு மெட்டல்ஸ் கூட இருக்கும்போது இந்த இடத்துல ஹைட்ரஜனோட இது வந்து என்ன செய்யும், எலக்ட்ரான்ஸை டொனேட் தான் பண்ணும். ஸோ இட் கெயின்ஸ் த எலக்ட்ரான்ஸ் டு ஃபார்ம் லைக் ஹாலஜன். ஸோ H- இருக்குது. ஸோ எலக்ட்ரானை டொனேட் பண்ணிச்சுன்னா H+, எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா H-. ஆல்கலி மெட்டல்ஸ் ஆர் சாலிட்ஸ், வெல் ஹைட்ரஜன் வந்து ஒரு கேஸ் தான். ஸோ hence the position of hydrogen in the modern periodic table is still under debate. அதாவது இன்னும் அதுக்கு ஒரு தனி பொசிஷன் கிடையாது. ஸோ அதனால் எந்த இடத்துலனாலும் நம்ம கொண்டு போய் அதை வைக்கலாம். அதாவது ஹாலஜன் குரூப்பில் கொண்டு வைக்கலாம். அது வந்து மைனஸாக இருந்துச்சுன்னா, இல்லை ஒரு பாசிட்டிவ் ஒரு ப்ளஸ்ஸாக வைக்கலாம் ஒரு ஆல்கலி மெட்டல்ஸ் கூட. ஸோ எந்த ஒரு பொசிஷனும் கரெக்டான நமக்கு வந்து எதுவுமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இன்னும் அது என்னவாக தான் இருக்குது, இஸ் அ டிபேட், அதாவது ஒரு பேச்சாக தான் இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எல்லாமே ஒரு யூனிக் இன் நேச்சராக இருக்குது. நெக்ஸ்ட்டு, position of rare gases. The helium, rare gases na inert gases. Okay, so helium, neon, argon, krypton, xenon, radon இது எல்லாமே குரூப் நம்பர் 18ல இருக்கக்கூடிய gases. இதில் வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு சப்ஷெல்ஸாக இருக்கும். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் இனர்ட் கேஸஸ். யார் கூடயும் ரியாக்ஷன் ஆகாது. தே ஆர் வெரி ஸ்மால் இன் குவான்டிட்டிஸாக இருக்கிறதுனால, அட்மாஸ்பியரிக் கேஸஸில் ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டிஸாக இருக்கிறதுனால தே ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ரேர் கேஸஸ் அப்படிங்கிறோம். ஸோ பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ குரூப் நம்பர் 18, கடைசியாக இருக்கக்கூடியது ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், xenon and radon. So completely filled subshells, then they found in very small quantities இருக்கிறதுனால they are called as rare gases. Next, metals na பார்த்தோம். Metals are typically hard, shiny, malleable, fusible and ductile property with a good electrical and thermal conductivity. எப்போதுமே நமக்கு தெரியும் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் இருக்கு. எக்ஸப்ட் மெர்க்குரி தவிர மற்ற இது எல்லாமே என்னதான் சாலிட்ஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ் பார்த்தோம்னா லித்தியம் டு ஃப்ரான்சியம், ஆல்கலைன் எர்த் மெட்டல் பார்த்தோம்னா பெரிலியம் டு ரேடியம். டிரான்சிஷன் மெட்டல்ஸும் எல்லாமே என்னதான் மெட்டல்ஸ் தான். குரூப் நம்பர் 13லேருந்து 18 வரைக்கும். பி பிளாக்லையும்
எதெல்லாம் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், டின், லெட் அண்ட் பிஸ்மத். இது எல்லாமே பி பிளாக்ல வரக்கூடிய மெட்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா a non-metal is an element that does not have characters like hardness. மெட்டல்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா they are non-metal. ஆல் நான்-மெட்டல்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பி பிளாக்ல மட்டும்தான் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ், சல்ஃபர், செலினியம் இது எல்லாமே என்னது தான். அண்ட் ஆல்சோ இனர்ட் கேஸஸும் என்ன சொல்லலாம் நம்ம, they are called as they are all non-metals. மெட்டலாய்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சம் மெட்டல்ஸ், அதாவது ஒரு சம் எலமெண்ட்ஸுக்கு போத் மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், மெட்டலாய்ட்ஸ். எக்ஸாம்பிள் போரான் அண்ட் ஆர்சனிக். நெக்ஸ்ட் கம்ஸ் டு த லாஸ்ட் டாபிக் இஸ் அலாய்ஸ். நமக்கு தெரியும் அலாய்னா என்ன அப்படின்னா 2-3 மெட்டல்ஸ் சேர்ந்து ஒரே மாதிரியான ஹோமோஜீனஸ் மிக்சர் தந்ததுன்னா தே ஆர் கால்ட் அஸ் அலாய்ஸ் சொல்லுவோம். ஸோ அலாய்ஸ் ஆர் மிக்சர் ஆஃப் 2 or more metal formed by மெட்டலை உருக வச்சு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ பை மிக்சிங் மோல்டன் மெட்டல்ஸ் தரவுலி. ரேர்லி நான் மெட்டல்ஸ் ஆர் ஆல்சோ மிக்ஸ்டு வித் மெட்டல். கண்டிப்பாக மெட்டல்ஸ் தான் கம்பைன் ஆகணும்னு கிடையாது. சம்டைம்ஸ் மெட்டல்ஸும் இருக்கலாம், நான் மெட்டல்ஸும் இருக்கலாம் நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அலாயிங் மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா பிராஸ் இஸ் மேட் பை காப்பர் அண்ட் ஜிங்க். இப்போ நம்ம பித்தளை சொல்கிறோம், தென் வெண்கலம் சொல்கிறோம். இது எல்லாமே காப்பர், ஜிங்க்கு, காப்பர், டின்னு. இப்போ நம்ம போட்டிருக்கிற ஜுவல்லரி தட் இஸ் ஜுவல்லரி போடுறோம், அது எல்லாமே இட்ஸ் நாட் அ பியூர் கோல்டு. தே ஆர் மிக்ஸ்டு வித் கோல்டு ஆல்சோ, மிக்ஸ்டு வித் கார்பனோடு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு அலாய் ஃபார்ம்ஸில் கிடைக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் அலாய்ஸ். ஸோ அலாயோட யூஸ் என்ன, அதாவது நம்ம வந்து வெறுமனை அயன் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணோம்னா சீக்கிரம் துருப்பிடிச்சிரும். ஸோ வேறு ஏதாவது மெட்டல்ஸ் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டஸ் நாட் கெட்டிங் ரஸ்டட், கரோஷன் ஆகாது. ஸோ தே டூ நாட் கெட் கரோடட் ஆர் கெட் கரோடட் டு எ வெரி லெஸ் எக்ஸ்டென்ட். அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக இருக்கும். இப்போ கோல்டு பார்த்தோம், கோல்டு வந்து வெறும் பியூராக இருந்ததுன்னா ரொம்ப சீக்கிரமாக மேலேபிள், அதாவது உடஞ்சி போயிடும். ஸோ அது வேறு ஏதாவது காப்பர் கூட மிக்ஸ் பண்ணும்போது இட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த், ஹார்டர் அண்ட் ஸ்ட்ராங்கர். தே ஹவ் லெஸ் கண்டக்டன்ஸ். தனியாக இருக்கும்போது என்ன ஆயிடுது, கண்டக்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ காப்பர் கூட சேர்க்கும் போது என்ன ஆயிடுது, இட் இஸ் a குட் கண்டக்டராக மாறுது. ஸோ காப்பர் இஸ் a குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, வேறஸ் பிராஸ் வந்து பிரான்ஸும் தே ஆர் நாட் அ குட் கண்டக்டர்ஸ். ஸோ லெஸ் கண்டக்டன்ஸ் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி எதுக்கு தான் இருக்குது, அலாய்ஸ். பியூர் மெட்டல்ஸாக இருந்துச்சுன்னா தே ஆர் குட் கண்டக்டர். அதே இது ஒரு அலாயாக இருந்ததுன்னா இட் இஸ் a less conductance. At some alloys having lower melting point than pure metal. ஸோ அந்த லோயர் மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா சோல்டரிங். தட் இஸ் சோல்டர் இஸ் an alloy of lead and tin which has lower melting point. At the last, when metal is alloyed with mercury it is called as amalgam. இப்போ நம்ம எனி மெட்டலை வந்து மெர்க்குரியோடு சேர்க்கும் போது என்ன கிடைக்குது, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், அமால்கம் சொல்கிறோம். அந்த அமால்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சில்வர், டின்னு இந்த மாதிரிலாம் சேர்த்தோம் மெர்க்குரியோட கம்பைன் பண்ணும்போது ஃபார் ஏதாவது டீத்தில் வந்து கேவிட்டிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபார் டென்டல் ஃபில்லிங்க்கு அந்த மாதிரி உள்ள அமால்கம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் சில்ட்ரன் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்குறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இது ரிவ்யூ பார்க்கலாம். தட் இஸ் இன்றைக்கி பார்த்தது வந்து தட் இஸ் மாடர்ன் பீரியாடிக் டேபிள்.